வணக்கம் நண்பர்களே. நமக்கு ரீசெண்டாக கிடைச்ச நியூஸ், இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர் அசோக் லேலண்ட் இந்த கம்பெனி ஒரு 600 ஹெச்பி இன்ஜினை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த 600 ஹார்ஸ் பவர் இன்ஜின் பிளாட்ஃபார்மை அசோக் லேலண்ட் கம்பெனியும் கவர்மெண்ட் கம்பெனியான CVRDE காம்பேட் வெஹிக்கிள்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த ஏஜென்சியும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. CVRDE ஏஜென்சி பார்த்தீங்கன்னா DRDO நிறுவனத்துக்கு கீழே வரக்கூடிய ஒரு நிறுவனம். அப்போ ஒரு அரசு நிறுவனமோ ஒரு தனியார் நிறுவனமோ சேர்ந்து இந்த இன்ஜின் பிளாட்ஃபார்மை உருவாக்கியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த 600 ஹார்ஸ் பவர் இன்ஜினுடைய டெஸ்டிங்கை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த 600 ஹெச்பி இன்ஜினுடைய டார்க் ரேட்டிங்கை இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2500 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க்கை அப்ராக்சிமேட்டாக எதிர்பார்க்கலாம். ஃப்யூச்சரில் இந்த 600 ஹெச்பியை இன்னும் அப்கிரேட் பண்ணி 700 ஹெச்பி 800 ஹெச்பி இல்லை ஒரு 1000 ஹெச்பி வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இந்த 600 ஹெச்பி என்ஜினில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 விஷயங்கள். முதல் விஷயம், இன்னைக்கு டேட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹெவி வெஹிக்கிள் செக்மெண்ட் பிளேயர்ஸ் டாடா, அசோக் லேலண்ட், மஹிந்திரா, ஐஷர் இவங்களில் பார்த்தீங்கன்னா இண்டிஜினஸாக இவங்களே டெவலப் பண்ண இன்ஜின்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது சொந்தமாக இவங்களாவே மெயினாக கான்ட்ரிபியூட் பண்ணி ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ண இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ஸில் அதிகமான சக்தி வாய்ந்த இன்ஜின் பிளாட்ஃபார்ம், ஹையஸ்ட் பவர் ரேட்டிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் கம்பெனியுடைய இந்த நெப்டியூன் சீரீஸ் இன்ஜின் தான். இதில் மேக்ஸிமம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 360 ஹெச்பி 450 ஹெச்பி 2 வேரியன்ஸ் வருது. இந்த 2 இன்ஜின்ஸையும் அசோக் லேலண்ட் பஸ்ஸஸ் ட்ரக்ஸில் ஃபிட் பண்ணுறது இல்லை, அதாவது மார்க்கெட்டுக்கு அவங்க கொண்டு வரல. இந்த 2 இன்ஜின்ஸையும் இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியன் ஆர்மிக்கு அந்த காலத்துலேருந்தே டாடா, லேலண்ட் 2 நிறுவனங்களும் இந்த வெஹிக்கிள்ஸை சப்ளை பண்ணுறாங்க. அசோக் லேலண்ட் சப்ளை பண்ணுற சூப்பர் ஸ்டாலியன் ட்ரக் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆர்மி ட்ரக். இதில் தான் இந்த 450 ஹெச்பி ஹையஸ்ட் ரேட்டிங் உள்ள இன்ஜினை நாம் ஃபிட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் இந்தியன் ஆர்மியில் நம்மளால் கவனிக்க முடியும். இதுக்கு முன்னாடி இந்தியன் ஆர்மியில் நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபீல்டு ஆர்ட்டிலரி டிராக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரக்ஸை நம்ம ஸ்கேனியா நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம். அதனுடைய மேக்ஸிமம் ஹார்ஸ் பவர் வந்து 300 ஹெச்பி. அதுக்கப்புறம் இன்னைக்கு டேட்டில் இந்த 450 ஹெச்பி இன்ஜின்ஸை நம்மளால் கவனிக்க முடியுது. இப்போ 600 ஹெச்பி இன்ஜின் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இதுதான் மேக்ஸிமம் ரேட்டிங் கொண்ட இன்ஜினாக இருக்கும். இந்த 600 ஹெச்பி இன்ஜினை இந்தியன் ஆர்மி மிலிட்ரி டேங்க்ஸில் ஸ்பெசிஃபிக்காக ஃபிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ டேங்க்ஸில் ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்தராக ஃப்யூச்சரில் இந்த பவர் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 700 ஹெச்பி 800 ஹெச்பி 1000 ஹெச்பி வரைக்கும் கூட அவங்க எடுத்துகிட்டு போகலாம். ரெண்டாவது விஷயம், நிறைய ஆட்டோமொபைல் எந்தூசியாஸ்ட் என்கிட்ட கேட்டாங்க ஒரு 2 நாள் முன்னாடி, இந்த 600 ஹெச்பி இன்ஜினை அசோக் லேலண்ட் கம்பெனி ஏன் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது, பஸ்ஸஸ் ட்ரக்ஸில் ஏன் ஃபிட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. ரொம்பவே நல்ல கேள்வி. நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹை எண்ட் லக்ஸுரி பஸ்ஸஸ், அதாவது மல்டி ஆக்சல் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் யார் டாமினேட் பண்ணுறாங்கன்னா இந்த யூரோப்பியன் பஸ் மேக்கர்ஸ் ஸ்கேனியா, வால்வோ, பென்ஸ் மெயினாக இவங்க தான் டாமினேட் பண்ணுறாங்க. இந்த மார்க்கெட்னுடைய வால்யூம் ரொம்ப கம்மி. இந்த ஒரு முக்கியமான ரீசனுக்காக டாட்டாவும் அசோக் லேலண்டும் அந்த அளவுக்கு இதில் பஸ்ஸஸை டெவலப் பண்ணல. இன்னைக்கு டேட் வரைக்கும் மார்க்கெட்டில் மல்டி ஆக்சல் பஸ்ஸை கொண்டு வரல. கொண்டு வர முடியாதுன்ற அர்த்தம் கிடையாது, வேணுமுன்னு தான் அவங்க கொண்டு வரல. இதை பற்றி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய நெப்டியூன் சீரிஸ் இன்ஜின் இருக்கு இல்லையா, 360 ஹெச்பி 450 ஹெச்பி, இதை வேணும்னா அசோக் லேலண்ட் நிறுவனம் மல்டி ஆக்சல் பஸ்ஸஸில் கொண்டு வரலாம். ஆல்ரெடி ஒரு மல்டி ஆக்சல் பஸ் பிளாட்ஃபார்ம் அவங்க உருவாக்கியிருக்காங்க, ஆனால் இன்னும் மார்க்கெட்டு கொண்டு வரல. ஆனால் இதில் கவனிச்சிங்கன்னா வால்யூம் கம்மி. அப்போ இதுக்குன்னு ஒரு ஃபேக்ட்ரி லைனை உருவாக்கி அதை அவங்க உருவாக்கினா செலவு அதிகமாகும். அதனால தான் டாடா, லேலண்ட் 2 பேருமே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் கவனிக்கணும். அது இல்லாமல் யூரோப்பியன் மாடல்ஸ் நீங்கள் வால்வோ, ஸ்கேனியாலாம் எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவில் ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த மாடல்ஸில் பஸ் மாடல்ஸில் 450 ஹெச்பி அரௌண்ட் மேக்ஸிமம் இந்த அளவுக்கு தான் அந்த இன்ஜினில் வேரியண்ட் வருது. அப்போ 450ன்றதே ஒரு மேக்ஸிமம் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அப்போ 600 ஹெச்பின்றது ரொம்பவே அதிகம். இந்தியாவுக்கு பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா 600 ஹெச்பின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அவ்வளோ ஸ்பீட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்ஸில் ஓட்ட முடியாது. எல்லாத்துக்கு மேலே
காஸ்ட் எஃபெக்டிவ் கிடையாது. மைலேஜ் வந்து ரொம்பவே லோவாக இருக்கும். இந்த காரணத்தினால பஸ்ஸில் ஃபிட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஃபிட் பண்ணுறது ஒரு ஒரு ஸ்மார்ட் ஐடியா இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி ஃபிட் பண்ணால் கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 360 ஹெச்பி 450 ஹெச்பி மாடல்ஸை நம்ம ஃபிட் பண்ணலாம். அது இல்லாமல் டிமாண்ட் முதல்ல இன்க்ரீஸ் ஆகணும். இதை நம்ம மனசில் வைக்கணும். சரி, ட்ரக்கில் ஃபிட் பண்ணலாமா அப்படின்னா, ட்ரக்கில் ஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி டேட்டில் இந்தியன் ட்ரக் இண்டஸ்ட்ரியில் ஒரு 400 ஹெச்பி அல்லது இதுக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட்டில் டிமாண்ட் அந்தளவுக்கு இருக்கானா? இல்லை. டாடா பிரைமாவை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஒரு 350 ஹெச்பிக்கு மேலே போகக்கூடிய ஒரு செக்மெண்ட் அது. அது மெயினாக அந்த ஹெவி இந்த மைனிங்க்கு யூஸ் பண்ணுறதுல அதை நம்ம கவனிக்க முடியும். மற்றபடி 400 ஹெச்பி அதுக்கும் மேலே இந்தியன் ட்ரக் இண்டஸ்ட்ரியில் டிமாண்ட் இல்லை. புல்லர் ட்ரக்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு 500 ஹெச்பி அதுக்கும் மேலே உங்களால் கவனிக்க முடியும். உதாரணத்துக்கு வால்வோ ட்ரக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஹெச்பிக்கும் மேலே இருக்குது. அப்போ புல்லர் ட்ரக்ஸ், அந்த புல்லர் டிராக்டர்ஸில் வேணால் ஃபியூச்சரில் இந்த 600 ஹெச்பி இன்ஜினை வைக்கலாம். உதாரணத்துக்கு அசோக் லேலண்ட் ஃபியூச்சரில் வால்வோ கம்பெனி பண்ணுற மாதிரியே புல்லர் டிராக்டர்ஸை கொண்டு வராங்க இந்தியாவிலனா, அந்த டைமில் கண்டிப்பாக அந்த 600 ஹெச்பி இன்ஜின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி டேட்டில் வால்வோ யூஸ் பண்ணுற அந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 520 ஹெச்பி இன்ஜினை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு காம்பீட் பண்ணுற மாதிரி இந்த 600 ஹெச்பி இன்ஜினை ப்ராபப்ளி ஃபியூச்சரில் அசோக் லேலண்ட் எடுத்துகிட்டு வரலாம். இதில் ஒரு சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவிஆர்டியோடு சேர்ந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ லைசன்சிங் இஷ்யூஸ் இருக்குது. ஒருவேளை அவங்க பேரலாக அந்த இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேயே கொஞ்சம் சேஞ்சஸை கொண்டு வந்து ஃபுல்லாக அசோக் லேலண்ட் லேபிள்லேயே எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ட்ரக் பஸ்ஸஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். இந்தியன் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது போல் டிமாண்ட் இன்றைக்கி அந்த அளவுக்கு இல்லை. ஹை அண்ட் பஸ்ஸஸ்லேயும் இல்லை, ஹை அண்ட் ட்ரக்ஸ்லேயும் இல்லை. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த டிமாண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.